கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பார்வையில் நம்ம ஆத்மா மிகவும் பரிசுத்தமாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அந்த பரிசுத்தத்தை நாம் அவரிடத்துல கேட்போமானா, அவர் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் கழுவி நமக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குறவராக இருக்கிறார். சரீரம் தான் உலகம் பார்க்கும், உள்ளே இருக்கிற ஆத்மாவை இறைவனால் மட்டும்தான் பார்க்க முடியும். நாம் அவரிடத்துல ஒப்பு கொடுத்தோம்னா, நம்மளோட சரீரத்தை, ஆவியை, ஆத்மாவை அவரிடத்துல ஒப்பு கொடுத்தோம்னா, கர்த்தர் அதை கண்டு நம்மை நோக்கி நம்மை திருத்தி நம்ம அடையாளத்தை மாற்றி அவருக்கு கீர்த்தியாகவும் அவருடைய காரியத்துக்கு நாம் நின்று அவருக்கு உதவி செய்யும்படியாக நாம் இக்கட்டான நேரத்தில் நமக்கு நாம் அவருடைய உதவி நாம் கேட்குற மாதிரி அவருக்கு நாம் உதவி செய்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆத்மாவை நம்ம அவருடைய சந்நிதியில் ஒப்பு கொடுத்தோம்னா, நாம் மனம் திரும்புறதற்கும் நாம் தேவனை நோக்கி தொழுகிறதுக்கும் அது உதவியாக இருக்கும். இது கர்த்தருடைய காரியம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். மனிதர்களுடைய ஒதுக்குதல் பாவி 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 அப்படின்னு தான். ஆனால் கடவுள் அப்படி ஒதுக்குறவர் இல்லை. அந்த பாவியான மனுஷனையும் அவர் சிநேகிப்பார், துன்மார்க்கனையும் சிநேகிப்பார். யாரால் வெறுக்கப்பட்டு ஆத்மா தொய்யப்பட்டு மனசு நொறுங்கி போயிருக்கிறாங்களோ அந்த ஆத்மாக்களெல்லாம் அவர் சிநேகிப்பார். அவருக்கு அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ஆத்மாக்களோடு அவர் வாழ விரும்புகிறாரு. அவங்கள ஒருவராக அவர் வாழ விரும்புகிறார். அவர் ஏழைக்கு இறங்குகிறவர், இரக்கத்துக்கு உண்மையானவர். அவர் நம் சகாயர், பரிகாரி. நமக்கு யாருமே இல்லைன்னு நினச்சி நம்ம கவலைப்படும் போது அவரே நமக்கு பரிகாரியாக நின்று நமக்கு உதவி செய்கிறவர். சகலத்திலும் அவர் நமக்கு உண்மையாக இருக்கிறவர். அவரை எல்லா நேரத்திலும் நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், அவர் மேல் நம்பிக்கை வைப்போம், அவரை பற்றி பிடித்து கொள்வோம். அவருடைய காலங்களில் அவரோட கருத்தில் நம்மளோட காலங்களை அவரிடத்தில் ஒப்படைப்போம். இன்றைய நாள் நமக்கு எப்படி நிச்சயம் இல்லையோ, நாளைய நாளும் அது நிச்சயம் இல்லாதது. ஆனாலும் நாளைய தினத்துக்கான கவலையை மறந்து நாம் தேவனிடத்தில் நம்மளோட வாழ்நாளை ஒப்பு கொடுப்போமானால், வரும் காரியங்களும் வரும் நாட்களும் அவரிடத்தில் மகிமையாய் நமக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் தேவனை தொடர்ந்து ஆராதிப்போம், துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், அவரை போற்றுவோம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை என்றும் மறவாது இருப்போம். ஆமென்.